குவாண்டம் தியரி அப்படிங்கிறதுல ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்ப்போம். ஏன்னா இது ஒரே ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடிக்க முடியாது. பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. அங்கிருந்து நான் போறேன் இன்ஷா அல்லாஹ். கடவுளின் மகத்துவம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். கடவுள் எவ்வளவு மகத்துவம் மிக்கவர் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது. ஓகே. கடவுளுடைய மகத்துவத்தை நம்ம அறியணும்னா கடவுள் வந்து அவருடைய மகத்துவத்தை ஒருபோதும் முழுசா அளவிட முடியாது அப்படிங்கிறது. முழுதா நம்ம வந்து அறிஞ்சிக்கிறவே முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு குரான்லயே. இன்ஷா அல்லாஹ் அந்த வசனத்தை நம்ம படிப்போம், பட் லேட்டா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த கடவுளுடைய மகத்துவத்தை பத்தி நம்ம அறிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட அறிவு ரொம்ப கம்மி. அப்ப இப்ப இந்த மாதிரியான குறைவான அறிவு தான் இருக்கு. ஏன்னா அவருடைய மகத்துவத்தை அளவிட முடியற அளவுக்கான அறிவு நமக்கு இல்லை. ஆனா அதை நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம், நம்ம வந்து கற்பனை செஞ்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த சப்ஜெக்டை பத்தி புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஒரு கற்பனை உலகத்துக்கு போகணும். கற்பனையா நம்ம வந்து அதை திங்க் பண்ணாதான் நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ற விஷயத்த ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்ப்போம் எல்லாருமே. இப்ப நம்ம பூமியில இருக்கிறோம். பூமியில ஒரு 6 அடியோ அல்லது ஆவரேஜா 5.5 அடியிலயோ இருக்கிறோம். நம்ம வந்து இப்ப இந்த பூமியில இருந்து நம்ம வானத்துல நட்சத்திரங்கள், கோள்கள், பிளானட்ஸ், கேலக்சிஸ், பால்வெளி வீதிகள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜில நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம நாசா அப்படிங்கிற அந்த விண்வெளி ஆராய்ச்சி கழகம் வந்து பல போட்டோஸை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நம்ம பார்த்துருக்கோம், செய்திகள்ல, நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். நமக்கு ஒரு ஐடியா இருக்கு நம்மளுடைய பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கண்டிப்பா இருக்கு. நம்ம அதை வச்சு நம்ம இன்னும் பிரம்மாண்டம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட காலித் சகோதரர் ஒரு போட்டோ போட்டிருந்தாரு, பிளாக் ஹோல் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு ஒரு பல மில்லியன்ஸ் லைட் இயர்ஸ் இடைவெளி இருக்கு அப்படிங்கிறத, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கு, ஆனா எதுவுமே இல்லாம ஒரு வெற்றிடமே வந்து பல மில்லியன் கணக்கான லைட் இயர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்ப நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து இப்ப இங்க இருந்து நமக்கு பெரிய ஸ்டார் என்னன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச பக்கத்துல இருக்கிற ஸ்டார் என்னன்னா சன்னு தான். சன் எவ்வளவு பெருசுனா, நம்மளுடைய பூமிய, ஆயிரக்கணக்கான பூமிய அந்த சன்னுக்குள்ள போடலாம், அவ்வளவு பெருசு. நம்மளோட பூமி எவ்வளவு பெருசுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப சன்னை விட பல பிரம்மாண்டமான நட்சத்திரங்களும் இருக்கு. ஆயிரக்கணக்கான சூரியன்களை இன்னொரு நட்சத்திரத்தை போடுற அளவுக்கு பெரிய நட்சத்திரங்களும், அதை விட பெரிய நட்சத்திரங்களும், இப்படி சொல்லவே முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பாக்குற ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுவும் மிக பெருசு. அதாவது எல்லாமே பெருசு பெருசா பக்கத்துல கூட இல்ல. ஒவ்வொரு பிரம்மாண்டமான நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட ஸ்பேஸும் ரொம்ப பெருசா இருக்கு. சோ அப்ப நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு பெருசு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது, எவ்வளவு பெருசு நம்மளுடைய பால்வெளி வீதி. அப்புறம் இது மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. அது மாதிரி 7 பிரபஞ்சங்களை கடவுள் படைச்சதா சொல்றாரு. அப்ப நம்ம வந்து இத ஒரு இமேஜின் பண்ணி பார்ப்போமே, அவ்வளவு பெருசா இருக்கும் அப்படிங்கிறத. அவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு கற்பனைக்காக தான் நான் சொல்றேன். இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு இப்ப நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சைஸ் என்ன அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம வந்து எவ்வளவு பெரிய நட்சத்திரங்கள் இருக்கு, அதோடைய ஸ்பேஸ் என்ன, நம்ம பூமி எவ்வளவு பெருசு, அதுல நம்ம எப்படி இருக்கோம், இப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு பெருசுங்கிறது தெரியுது. இப்ப இந்த இந்த 7 பிரபஞ்சத்தையும் நம்ம ஒரு கற்பனையா ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிருவோம். என்னன்னா, இந்த 7 பிரபஞ்சத்தையும் ஒரு பாக்ஸ்குள்ள வச்சுக்குவோம். ஒரு பாக்ஸுக்குள்ள இந்த 7 பிரபஞ்சமும் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். இப்ப இந்த பாக்ஸ கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்க இருக்கோம் இந்த பாக்ஸ்ல அப்படின்னு பார்த்தா, ஒரு தூசி மாதிரியான
ஒரு சூரிய குடும்பத்துல தூசியில இருக்கக்கூடிய ஒரு பூமியா அந்த பூமியில நாம இருக்கோம். இப்படி இந்த மாதிரியான ஒரு ஒரு இமேஜின பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் தனியா வச்சுக்கிருவோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த பூமி அவ்வளவு, அதாவது அவ்வளவு சின்ன ஒரு ஒரு பொருளான பூமியில நாம இருக்கிறோம். நாம எப்படி இருக்கோம்னா பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டிக்கிட்டு இருக்கோம். பூர்ஜ் கலிஃபா மாதிரியான கட்டடங்கள், பெரிய பெரிய கப்பல்கள், இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு இந்த பூமியில நாம பிரம்மாண்டமான விஷயங்கள், மலைகள், படைத்த மலைகள், இப்படி பிரம்மாண்டமான விஷயங்கள், பெரிய பெரிய அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், இதெல்லாம் எவ்வளவோ பெருசு பெருசா இருக்கு. இது வந்து பூமியில நமக்கு, பூமியே ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. பூமியில இருக்கக்கூடிய இந்த படைப்புகள், இந்த நம்மளே கட்டி கொள்ளக்கூடிய பில்டிங்ஸா இருக்கட்டும், நேச்சுரல்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப நாம எவ்வளவு குட்டி அப்படிங்கிறத நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இப்ப இந்த பாக்ஸுக்குள்ள நாம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா we are nothing. இப்ப இந்த பாக்ஸ தனியா வச்சிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளை படைச்சு அனுப்பிச்சிருக்கிறாரு. நமக்கு எல்லாத்தையுமே கடவுள் தான் நமக்கு சொல்லி காமிக்கிறார். நமக்கு எந்த அறிவுமே வந்து நாமளா தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. இப்போ ஒரு ஐன்ஸ்டைன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அது அவரா சொல்லல. கடவுள் வந்து உள்ளுணர்வு மூலமா எல்லா விஷயத்தையுமே கற்றுக் கொடுக்கிறாரு. நம்மளுக்கு தெரியும், குரான்ல சொல்லியிருக்காரு, ஒரு முதல்ல ஒரு கொலை நடக்குது, அத புதைக்கிறதுக்கு கூட நமக்கு தெரியல, அந்த மனிதனுக்கு தெரியல, அவனா கத்துக்கிறல, கடவுள் தான் ஒரு காகத்தை அனுப்பிச்சு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இந்த பூமியில நமக்கு தெரிஞ்ச அறிவு எல்லாமே கடவுள் மூலமா தான் வருது. அது நம்பிக்கையாளர்களாத்தான் இருக்கணும், தூதர்களாகத்தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. பிலாசபர்ஸா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறாரு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தாட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது யோசிச்சே சில விஷயங்களை கண்டுபிடிச்சு யோசிச்சு, அதாவது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா அது ஒரு உள்ளுணர்வா தான் நான் பாக்குறேன். அதாவது தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இதை இவர் சொன்னாரு, ஐன்ஸ்டீன் வந்து தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிலாசபர், அவர் யாருன்னா டெமோக்ரட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், கிரீக் பிலாசபர். அவர் வந்து கிமு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிரேக்கத்துல இருந்தவர். அவர் ஒரு பிலாசபர். அவர் என்ன பண்றாரு, தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாவே ஒரு விஷயத்த யோசிச்சே சொல்றாரு. அதாவது எழுதி இருக்கிறதோ அல்லது நமக்கு ஹிஸ்டரியா நம்மளுக்கு சொல்லி இருக்கிறதோ யோசிச்சு சொல்றாரு. நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா கடவுள் தான் உள்ளுணர்வு மூலமா அந்த விஷயத்த கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எதை யோசிக்கிறாரு அப்படின்னா, அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம பாக்குறோம், எவ்வளவோ விஷயங்களை இந்த உலகத்துல பாக்குறோம். ஒரு கல்லை பாக்குறோம், ஒரு மலையை பாக்குறோம், இல்லாட்டி நம்மளையே பாக்குறோம். எதனால நாம உருவாக்கப்பட்டோம், நம்மளுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதாவது என்னன்னா, ஒரு கல் இருக்கு அப்படின்னா அந்த கல்லு எந்த ஒரு விஷயமுமே பல பொருட்களால கட்டப்பட்டதுதான், கட்டமைக்கப்பட்டதுதான். ஒரு பருப்பொருள் அப்படின்னா ஒரு சாலிட் அல்லது ஒரு வாட்டர் லிக்விடா இருந்தாலும் சரிதான், எதா இருந்தாலுமே பல பொருட்களால கட்டப்பட்டதுதான். அதைத்தான் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கோம். அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் இன்ஷா அல்லாஹ். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த ஒரு கல்லை எடுத்துக்கிட்டா அந்த கல்லுடைய மிகச்சிறிய பொருள் எது அப்படின்னு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்லயே யோசிக்கிறார். உடைக்கிறார். ஒரு கல்லை உடைச்சு சின்னதா உடைக்கிறார். உடைச்சா கடைசியா உடைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல நம்மளால உடைக்க முடியாது அப்படிங்கிறது. நம்மளால ஒரு இடத்துல உடைக்கவே முடியாத ஒரு பொருள் இருக்கு, அன்கட்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து கிரேக்கத்துல வந்து அட்டாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து முதல்ல வந்து உடைக்க முடியாத ஒரு பொருள் இருக்கு, அதுதான் ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். பில்டிங் பிளாக்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு பீசஸ் இருக்கும். அந்த பீசஸ் எல்லாம் சேர்த்து செய்யும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு உருவம் கிடைக்கும். இந்த உருவம் எப்படிப்பட்டதுன்னா அந்த அட்டாமஸ், அந்த உடைக்க முடியாத ஒரு பொருளை அதை சேர்த்து செய்யப்பட்டதுதான் ஒரு பொருள் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த அட்டாமஸ் அப்படிங்கிறது அன்கட்டபிள், உடைக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு நாம வந்து அந்த ஆட்டம், அவர் வந்து ஒரு பேர் தான் வைக்கிறார். அன்கட்டபிள்ங்கிறது வந்து ஆட்டம்க்கு கீழே கூட இருக்கலாம். ஆட்டமையும் உடைச்சிருக்கோம் நம்ம.
இன்னைக்கு ஆட்டமையும் உடைச்சு பார்த்தாச்சு. பட் அவர் சொன்னது அந்த ஒரு விஷயத்த. கடவுள் வந்து இந்த மாதிரி அணுவையும் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அணுவை பற்றியும் இந்த மாதிரியான பிலாசபர்ஸ் மூலமாகவும் சயின்டிஸ்ட் மூலமாகவும் நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாரு. இப்ப இந்த அணு, இந்த மாதிரி பல பேர் அணுவை பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா 19th செஞ்சுரியில தான், நம்ம 19th செஞ்சுரியில வந்து இதுவே வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். என்னன்னா 19th செஞ்சுரியில தான் ஒரு ஒரு பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் நடந்திருக்கு. ஒரு 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 ஓல்டு ஏஜ்ல இருந்து, ஸ்டோன் ஏஜ்ல இருந்து நம்ம 19th செஞ்சுரியில பல கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர். ஆட்டம் வந்து ஆட்டம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், உடைக்கவே முடியாதுன்னு ஒரு பொருளை பார்த்துட்டோம். அப்ப அதுக்குள்ள அது எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் 19th செஞ்சுரியில தெரிஞ்சுக்கிறாங்க. நீல்ஸ் போர் சொல்றக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான் ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி சொல்றாரு. அது எப்படி இருக்கும்னா, ஆட்டமுடைய ஸ்ட்ரக்சர், ஆட்டம் வந்து ஒரு ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ்னு ஒண்ணு இருக்கு. அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் போதான். நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் மேக கூட்டங்கள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த நியூக்ளியஸ் தான் ஆட்டமோட வெயிட். ஆட்டமோட வெயிட் என்னன்னா அந்த நியூக்ளியஸ் தான். அதை சுத்திக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து நெக்லிஜிபிள் தான். அந்த ஆட்டமுடைய வெயிட்ங்கிறதே ஒரு நியூக்ளியஸ். இதுவும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆட்டம் அந்த நியூக்ளியஸை சுத்தி வர்ற எலக்ட்ரான்ஸ் எப்படி ரிசம்பிள் பண்ணலாம், எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, சன்னு, நம்மளுடைய சூரியத்தை சுத்தி வரக்கூடிய கோள்கள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். நடுவுல இருக்கிறது நியூக்ளியஸ் தான் சன்னு, அதை சுத்தி வரக்கூடிய கோள்கள் வந்து எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு ஆட்டம்குள்ள ஒரு பிரபஞ்சத்தோட ஸ்பேஸ் இருக்கான். ஒரு பிரபஞ்சத்தோட ஸ்பேஸ் நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ணோம்னா பிரபஞ்சம், அந்த அதுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் ஆட்டம்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கும்? ஆட்டமே வந்து ரொம்ப சின்னது, ரொம்ப இருக்கிறதுலே சின்னதுதான் ஆட்டம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ள எப்படி ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னா, அந்த ஆட்டமை விட 10,000 மடங்கு சின்னது அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆட்டமை விட, ஆட்டமே வந்து சின்னதுதான், அதுல 10,000 மடங்கு சின்னதான அந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எப்படி, இதோட அதை வந்து நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாவும் சொல்றாங்க. இது இந்த நியூக்ளியஸும் அதை சுத்தி வர்ற எலக்ட்ரான்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னா, அதனுடைய சைஸை நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பூமியிலேயே பெரிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட், இல்லாட்டி நம்ம நிறைய கிரிக்கெட் பார்த்துருப்போம், நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு கிரவுண்டை வச்சுக்கலாம், ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்டை இமேஜின் பண்ணிக்கிடுவோம். அந்த கிரிக்கெட் கிரவுண்டை சுத்தி வந்து ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, ஸ்டேஜ் வந்து போட்டிருப்பாங்க, ஆடியன்ஸ் உட்கார்ந்து பாக்குற மாதிரி. இப்ப அந்த கிரவுண்டுல நடுவுல ஒரு மைய புள்ளி இருக்குல்ல, அந்த மைய புள்ளியில அந்த கிரிக்கெட் பாலோட சைஸ் தெரியும்ல நம்மளுக்கு. கிரிக்கெட் பாலோட சைஸ் என்னன்னு தெரியும். ஒரு டென்னிஸ் பாலோ ஒரு கிரிக்கெட் பாலோ நம்ம பார்த்துருப்போம். அந்த டென்னிஸ் பாலையோ அல்லது அந்த கிரிக்கெட் பால்னு வச்சுக்கோங்களேன், கிரிக்கெட் கிரவுண்டுங்கிறதுனால அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல நாம வந்து மையத்துல அந்த கிரிக்கெட் பாலை வச்சிடுறோம். வச்சுட்டு அது ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அங்க ஆடியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இதுதான் ஆட்டம். இப்படிதான் ஆட்டம் இருக்கு. நியூக்ளியஸும் எலக்ட்ரான்ஸுக்கும் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. ஆட்டம்குள்ள ஏன் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னா, அவ்வளவு சின்னதா அந்த நியூக்ளியஸ், மேக கூட்டங்கள் மாதிரி அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் இந்த எலக்ட்ரான் சுத்தி வருது. சோ அதனாலதான் சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்தோட ஸ்பேஸ் ஆட்டம்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒண்ணு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துலயுமே ஆட்டம்ஸ் இருக்கு. அதுல நியூக்ளியஸும் எலக்ட்ரான்ஸும் தான் இருக்கு. நம்மளோட போனா இருக்கட்டும், நம்ம உடம்பா இருக்கட்டும், மலை, இந்த பூமி,
எதா இருக்கட்டும், எல்லாமே ஆட்டம் தான். ஆட்டமால பில்டு பண்ணப்பட்டதுதான் பொருள். இப்ப இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் எவ்வளவு எவ்வளவு பெருசுன்னு இன்னொரு விஷயம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, இதெல்லாம் உண்மைதான். இது வந்து கற்பனை நம்ம பண்ணி பாக்குறோம். ஆனா இது இது உண்மைதான் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணி தான் இருக்காங்க. இப்ப இந்த பூமி இருக்கு, இந்த பூமியும் அணுக்களால் ஆனதுதான் இல்லையா? ஒவ்வொரு அணுக்களால் பில்டு பண்ணப்பட்டதுதான் இந்த பூமி. இந்த ஸ்பேஸை எடுத்துட்டா ஆட்டம்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பூமி ஒரு 1000 கிலோ அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிடுவோம். அதுல எத்தனையோ ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கலாம். இந்த ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த நியூக்ளியஸ் மட்டும் இருக்குல்ல, அந்த நியூக்ளியஸை மட்டும் எடுத்து பூமியில இருக்கக்கூடிய அத்தனை ஆட்டம்ஸ் அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸை பூரா எடுத்துடணும். ஸ்பேஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி அந்த நியூக்ளியஸ் எல்லாம் சேர்த்தோம்னா அதோட சைஸ் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வந்துருமா. அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கான் அந்த அணுக்கள்ல. ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கும். பூமி 1000 கிலோனா அந்த நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பொருளும் 1000 கிலோவா இருக்கும். ஏன்னா அணுவோட வெயிட் நியூக்ளியஸோட வெயிட், மீதி எல்லாம் ஸ்பேஸ் தான். சோ அந்த மாதிரி இப்ப நம்மளுடைய உடம்பும் அணுக்களால் ஆனதுதான். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள்ல உள்ள ஸ்பேஸை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஒரு பட்டாணி சைஸுக்கு வந்துடும். அவ்வளவுதான். நம்ம சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த மாதிரி படைச்சிருக்கிறாரு. இப்ப இதுதான் அந்த ஸ்பேஸ், அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. இப்ப அவ்வளவு நுண்ணிய படைப்புகளை படைச்சிருக்கிறாரு கடவுள். நம்ம இன்னொரு விஷயத்த இது ஒரு கற்பனையா தான் நான் சொல்றேன். ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு கற்பனையா சொல்றேன். இது அப்படி இல்ல, பட் இதை நான் கற்பனையா சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ரூபிக் கியூப்ஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ஒரு சின்ன பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கிடுவோம். 5 சென்டிமீட்டரோ அல்லது 5 இன்ச்சுக்கு 5x5x5 ஒரு பாக்ஸ் எடுத்துக்குவோம். கியூப் மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப இதுக்குள்ள எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கும்? ஆட்டம்ஸ் காத்துலயும் இருக்கு, தண்ணிலையும் இருக்கு, திடப்பொருள்லையும் இருக்கு. சரியா? இப்ப இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கலாம்? ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கலாம். ஒரு சின்ன கற்பனை தான் இது. ஒரு கற்பனை தான். நான் என்ன சொல்றேன்னா, அதுல ஒரு ஆட்டம் எப்படி நம்ம அணுவை எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா, சூரியனை சுத்தி வரக்கூடிய கோள்கள் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னேன்ல, அந்த மாதிரி ஒரு அணுவை சூரியன் அதை சுற்றி வரக்கூடிய கோள்கள்னு கற்பனை பண்ணிக்கலாமா? கற்பனை பண்ணிட்டு அதுல ஒரு பூமி இருக்கு, அந்த பூமியிலேயே மனிதர்கள் இருப்பாங்களா? இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறோமே. ஏன்னா கடவுள் எல்லாம் வல்லவர் இல்லையா? அவர் நம்ம பிரம்மாண்டத்தையும் பேசணும், அணுவுலையும் அவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப அதை விட சின்ன பொருளையும் இருக்கு. சோ அப்படி ஒரு கற்பனையை பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த 5x5x5 ஒரு பாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கோம். அதுக்குள்ள அவ்வளவு அணுக்கள் இருக்கு. அவ்வளவு அணுக்கள்னா பல பிரபஞ்சங்கள் அதுக்குள்ள இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கலாம் இல்லையா? இப்ப அந்த பாக்ஸை நம்மளால கையில தூக்க முடியுமா? நம்மளால கையில பிடிக்க முடியும்ல? இப்ப இதை இப்படியே வச்சுக்கிருவோம். நம்ம முதல்ல நம்ம பிரபஞ்சத்தை ஒரு பாக்ஸ்குள்ள வச்சோம்ல, அல்லாஹ் படைச்சிருக்கக்கூடிய அந்த 7 பிரபஞ்சங்களையும் ஒரு பாக்ஸ்குள்ள வச்சோம்ல, அந்த பாக்ஸ அல்லாஹ் தன் கையில வச்சிருக்கலாம்ல. அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய மகத்துவம்ன்ற, கடவுளின் மகத்துவம்னு தான் அந்த வசனம் இருக்கு. அதை நான் படிக்கிறேன். 39:67 கடவுளின் மகத்துவம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் மகத்துவத்தை அவர்கள் ஒருபோதும் முழுமையாக அளவிட முடியாது. உயிர்த்தெழுப்பப்படும் நாளன்று முழு உலகும் அவருடைய கைப்பிடிக்குள் உள்ளது. உயிர்த்தெழுப்பப்படும் நாளன்று முழு உலகம் அவருடைய கைப்பிடிக்குள் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. உண்மையில் பிரபஞ்சங்கள் அவருடைய வலக்கரத்திற்குள் மடிக்கப்பட்டுள்ளன. அவர் துதிப்பிற்குரியவர். பங்குதாரர்கள் எவரும் தேவைப்படுவதை விட்டும் அவர் மிகவும் உயர்ந்தவர். இதுக்கு ஒரு ஃபுட்நோட் ஒன்று கொடுத்திருக்காரு. கோடிக்கணக்கான நட்சத்திர மண்டலங்களுடனும் 100 கோடிக்கணக்கான நட்சத்திரங்களுடனும்
எண்ண முடியாத கோடானு கோடி விண்ணக பொருட்களுடனும் கோடிக்கணக்கான ஒளி வருடங்கள் விரிந்திருக்கும் நமது பிரபஞ்சமானது 7 பிரபஞ்சங்களிலும் மிகச் சிறியதாகவும் மிகவும் உள்ளமைந்ததாகவும் உள்ளது. 7 பிரபஞ்சங்களின் கிரகித்துக் கொள்ள முடியாத இந்த பரப்பு, இந்த விரிந்த பரப்பு கடவுளின் கரத்தினுள் உள்ளது. கடவுளின் மகத்துவம் இத்தகையதே ஆகும். பின்னிணைப்பு ஆரைக்கால். நம்மனால ஒரு ஆட்டம்ஸே ஒரு பிரபஞ்சத்துக்கு கம்பேர் பண்றாங்க. அணுக்களை, எத்தனையோ கோடிக்கணக்கான அணுக்களை நம்மனால கையில வச்சிருக்க முடியும். அதாவது அவ்வளவு அணுக்கள் இருக்கு. அப்ப கடவுள் என்னுடைய தன்னுடைய வழக்கரத்துல இருக்குது அப்படிங்கிற இதை நம்மனால நான் கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும், இவ்வளோ பெருசா இருக்கு, அது எப்படி அவர் கைக்குள்ள இருக்கும் அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ஓமானமா சொல்றாரோ, அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் ஆனா இந்த விஷயத்தை பத்தி தெரியும் போது அது வாய்ப்பு இருக்கு. கடவுள் எதையுமே சும்மா ஓமானமாவோ சும்மா சொல்லல, உண்மையதான், சத்தியத்தை தான் சொல்றாரு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இந்த அணுவுடைய சைஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இதுக்கு அடுத்து அந்த அணுவுக்குள்ள அதனுடைய செயல்பாடுகள் அது ரொம்ப விசித்திரமானது. இப்ப அதை பத்தி நான் இன்னொரு நாள் சொல்றேன், நாளைக்கோ இல்லது அடுத்த வாரமோ சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா அது என்னன்றத ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். இப்ப நம்ம பந்த தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், மேல தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது கீழே வரும், வந்தே ஆகணும் இல்லையா? ஆனா அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த செயல்பாடுகள் அப்படி இருக்காது, அது வேற மாதிரி இருக்கு. அதை பத்தி தான், அதுதான் குவாண்டம் தியரி. அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த இதுல சொல்றேன். அதுக்கு ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸலாமுன் அலைக்கும். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.